மேலும் ஒரு அண்மை செய்தி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவினர் அவசர ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் தொகுதியில் அதிமுகவினர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செங்கோட்டையனுக்கு மாற்றாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். தற்போது கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்புதான் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அனைத்து மாவட்ட மற்றும் நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் அவசரமாக கலந்து கொள்ள வேண்டும் என புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் கே செல்வராஜ் தரப்பினர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றனர். இந்த அடிப்படையில் தான் தற்போது வடுகப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர ஒன்றிய பேரூர் அதிமுக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட மாணவர் அணி, மாவட்ட இளைஞர் அணி போன்ற பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது கலந்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி மற்றும் பவானிசாகர் அந்தியூர் 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக. இந்த நிலையில தற்போது இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் செங்கோட்டையன், இவருக்கு சொந்தமான தொகுதியில் தான் தற்போது அதிமுகவினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்றது. தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக பொறுப்பாளர் கே செல்வராஜ் தலைமையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. கடந்த 1 வாரத்திற்கு முன்பே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு பதிலாக புதிதாக தற்போது அதிமுகவில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவதும், அதே சமயத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதிரான தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. இங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டரில் செங்கோட்டையினுடைய பண்ணை வீடு இருக்கின்றது. தற்போது இந்த வடுகப்பாளையம் பிரிவில் பகுதியில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்றது. சுமார் 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர்.